கோட்பாடும் உடன்படிக்கையும் பாகம் 39 ஜனவரி 5, 1831 நியூயார்க்கின் பயோட்டியில் ஜேம்ஸ் கோவெலுக்கும் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் மூலமாக கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தல் ஏறக்குறைய 40 ஆண்டுகளாக மெத்தடிஸ்ட் மதகுருக்களாயிருந்த ஜேம்ஸ் கோவெல் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் மூலமாக அவருக்கு கர்த்தர் கொடுக்கிற அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதாக கர்த்தருடைய உடன்படிக்கையை செய்தார். வசனம் 1 முதல் 4 தேவ குமாரர்களாக பரிசுத்தவான்களுக்கு வல்லமையாக இருக்கிறது. 5 முதல் 6 சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வது என்பது கிறிஸ்து ஏற்றுக்கொள்வதாகும். 7 முதல் 14 ஞானஸ்தானம் பெறவும் கர்த்தரின் திராட்சை தோட்டத்தில் பயிரிடவும் ஜேம்ஸ் கோவெல் கட்டளை இடப்பட்டார். 15 முதல் 21 இரண்டாம் வருகைக்கு முன்பாக கர்த்தரின் ஊழியக்காரர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். 22 முதல் 24 சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறவர்களில் இப்பாதைக்கும் நித்தியத்திற்கும் கூட்டி சேர்க்கப்படுவார்கள். 1 எல்லா நித்தியத்திலிருந்த எல்லா நித்தியம் வரைக்கும் மகத்துவம் மாணவரான நானாகிய இயேசு கிறிஸ்துவின் குரலுக்கு செவி கொடுத்து கேள். வசனம் 2 உலகத்தின் ஒளியாகவும் ஜீவனுமாய் இருக்கிறவர் இருளிலே பிரகாசிக்கிற ஒளி இருளானது அதை புரிந்து கொள்வதில்லை. வசனம் 3 எனது சொந்த ஜனத்தின்டையில் காலத்தின் மத்தியிலே வந்தது நானே, எனது சொந்த ஜனமே என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வசனம் 4 ஆனால் என்னை ஏற்றுக்கொள்கிற அநேகருக்கு எனது குமாரர்களும் வல்லமையை நான் கொடுத்தேன். அதை போல என்னை ஏற்றுக்கொள்ளும் அளவில் அநேகரும் எனது குமாரர்களும் வல்லமையை நான் கொடுப்பேன். வசனம் 5 மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன், என்னுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறவன் என்னையே ஏற்றுக்கொள்கிறான், என்னுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாதவன் என்னையே ஏற்றுக்கொள்வதில்லை. வசனம் 6 இதுவே என்னுடைய சுவிசேஷம், மனம் திரும்புதலும் தண்ணீரினால் ஞானஸ்தானம் பின்னர் சகல காரியங்களையும் கட்டுகிற ராஜ்யத்தின் சமாதானத்துக்குரிய காரியங்களை போதிக்கிற தேற்றவாளனான அக்கினியாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்தானம் வருகிறது. வசனம் 7 அப்பொழுது இதோ என்னுடைய ஊழியக்காரனாகிய ஜேம்ஸ் நான் உனக்கு சொல்கிறேன், என்னுடைய கிரியைகளை நான் பார்த்தேன், உன்னுடைய கிரியைகளை நான் பார்த்தேன், உன்னை நான் அறிவேன். வசனம் 8 மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன், என்னுடைய இருதயம் இப்பொழுது சரியாக எனக்கு முன்பாக இருக்கிறது, அதை உன்னுடைய தலையின் மேலே மகத்தான ஆசீர்வாதங்களை நான் அருளச் செய்கிறேன். வசனம் 9 ஆயினும் பெரும் துயரத்தையே நீ பார்த்து இருக்கிறாய், ஏனெனில் பெருமை மற்றும் உலகத்தின் அக்கறைகளின் நிமித்தம் அநேக முறைகளில் நீர் என்னை மறுதலித்திருக்கிறாய். வசனம் 10 ஆனாலும் இதோ எனது நாமத்திலே அழைத்து எழுந்து ஞானஸ்தானம் பெறு, உன்னுடைய பாவங்களை கழுவும், நீர் என்னுடைய ஆவிகளையும் நீ ஒரு போதும் அறிந்திராத ஒரு மகத்தான ஆசீர்வாதத்தையும் பெறுவாய் என உனக்கு சொல்கிற எனது குரலுக்கு நீ செவி கொடுத்தால் உனது விடுதலையின் நாட்கள் வந்துவிட்டன. வசனம் 11 நீ இதை செய்தால் ஒரு மகத்தான பணிக்கு நான் உன்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். கடைசி நாட்களில் நான் அனுப்பப் போகிற இஸ்ரவேல் வீட்டாராகிய என்னுடைய ஜனங்களை விடுவிக்க நான் அனுப்புகிற உடன்படிக்கையாகிய எனது சுவிசேஷத்தின் பூரணத்தை நீ பிரசங்கிப்பாயாக. 12 அப்படியாக அந்த வல்லமை உன்மேல் இறங்கும், நீ மிகுந்த விசுவாசம் பெறுவாய், நான் உன்னுடன் இருந்து உனக்கு முன்பாக போவேன். வசனம் 13 என்னுடைய திராட்சை தோட்டத்தில் பிரயாசப்பட எனது சபையை கட்ட பர்வதங்களின் மேலே களி கூர்ந்து செழிப்பாயும் பொருட்டு சியோனை கொண்டு வர நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். வசனம் 14
இதோ மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன், கிழக்கு தேசங்களுக்கும் போக நீ அழைக்கப்படவில்லை, ஆனால் ஹோயாவுக்கு போக நீ அழைக்கப்பட்டு இருக்கிறாய். வசனம் 15. ஹோயாவில் எனது ஜனங்கள் அநேக கூடி வரும்போது மனுபுத்திரருக்கும் மத்தியிலே அறியப்படாத வகையான ஒரு ஆசீர்வாதத்தை நான் வைத்திருக்கிறேன். அது அவர்களின் தலையில் மேல் ஊற்றப்படும். அப்பொழுது இருந்து மனுஷர்கள் சகல தேசங்களுக்கும் போவார்கள். வசனம் 16. இதோ மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன், தேசங்களின் மேலே நியாயம் விசாரிப்பில் எனது கையை நான் வைப்பதில்லை என நினைத்து கொண்டு அது என் விசுவாசத்தில் ஒகையாவிலே ஜனங்கள் என்னை கூப்பிடுகிறார்கள், ஆனால் எனது வார்த்தைகள் நான் மறுதலிக்க முடியாது. வசனம் 17. ஆகவே உனது ஊக்கத்தோடும் பணிபுரிந்து கடைசி முறையாக காத்திருக்கப்படும்படிக்கு என்னுடைய திராட்சை தோட்டத்திற்குள் விசுவாசம் உள்ள வேலைக்காரர்களாய் கூப்பிட்டு. வசனம் 18. அவர்கள் எவ்வளவாய் மனம் திரும்பி என்னுடைய சுவிசேஷத்தின் முழுமையை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாக்கிறார்களோ அவ்வளவாய் நான் நீதியாய் விசாரிப்பில் எனது கையை வைப்பதில்லை. வசனம் 19. ஆகவே போய் ஒரு உரத்த சத்தத்துடனே சொல், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது, கூக்குரலிடு, ஓசன்னா, மிகவும் உன்னதமான தேவனுடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. வசனம் 20. எனது வருகையின் காலத்திற்காகவே எனக்கு முன்பாக பாதையை ஆயத்தப்படுத்தி போய் தண்ணீராலே ஞானஸ்தானம் கொடு. வசனம் 21. ஏனெனில் காலம் சமீபமாயிருக்கிறது, நாளையும் அல்லது மணியையும் ஒருவனும் அறியான், ஆனால் அது நிச்சயமாகவே வரும். வசனம் 22. அந்த காரியங்களையே ஏற்றுக்கொள்கிறவன் என்னையே ஏற்றுக்கொள்கிறான், அவர்கள் இப்போதைக்கும் நித்தியத்திற்கும் என்னிலே கூட்டிச் சேர்க்கப்படுவார்கள். வசனம் 23. மீண்டும் அப்படியே தண்ணீராலே எவ்வளவு பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறாயோ உன் கைகள் அவர்கள் மேலே வைப்பாயாக, அவர்கள் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவார்கள், எனது வருகையான அறிகுறிகளையே தேடி என்னை அறிந்து கொள்வார்கள். வசனம் 24. இதோ நான் சீக்கிரத்திலேயே வருகிறேன், அப்படியே ஆக கடவது. ஆமேன்.